மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இலங்கையிலும் வங்கதேசத்திலும் இந்த ஜென்சி இளைஞர்களை தூண்டிவிட்டு அந்த ரெண்டு நாடுகள்லயுமே அரசியல் குழப்பத்தை உண்டு பண்ணி ஆட்சி மாற்றத்தை உருவாக்கியது அமெரிக்கா. இப்போ இந்த இலங்கையிலும் வங்கதேசத்திலும் செய்தது போல இந்தியாவிலும் ஜென்சி இளைஞர்களை தூண்டிவிட்டு தற்போதைய பாஜக அரசை கவிழ்க்க வேண்டும், நரேந்திர மோடி அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று அமெரிக்கா இப்ப இந்தியாக்குள்ள இந்த ஜென்சி இளைஞர்களை தூண்டிவிட்டு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்க நேரடியா அமெரிக்காவை குற்றம் சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா அதுதான் உண்மை. அமெரிக்கா எப்பொழுதுமே நேரடியா ஒரு நாட்டுல போர்ல அவ்வளவு சீக்கிரம் இறங்கவே மாட்டான். முதல்ல அந்த நாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பிரிவினையை உருவாக்குறது, ஒரு கலவரம் வன்முறையை உருவாக்குறது, அப்படி உருவாக்கி அந்த நாட்டோட பொருளாதாரம், ஆட்சி மாற்றம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்ன சிதைக்கிறது. சோ இந்த மாதிரி சிதைச்சு அதற்கு பிறகுதான் அமெரிக்கா தன்னுடைய வேலையை காட்டுவான் உள்ள இறங்கி. அந்த மாதிரி தான் இப்ப இந்த இலங்கையிலும் வங்கதேசத்திலும் ஒரு பெரிய குழப்பத்தை அமெரிக்கா உண்டு பண்ணலாம். இப்போ இந்தியாவுல பாத்தீங்கன்னா இந்த ஜென்சி இளைஞர்களை காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்ன உருவாக்கி அதன் மூலமாக இந்த 15, 16, 17, 18 ஒரு 20, 23 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன பசங்க, இவங்களை அரசியல்னா என்னன்னு தெரியாத சின்ன பசங்க, இவங்களை தூண்டி விட்டு இவங்களுக்கு லீடர் மாதிரி ஒருத்தனை உருவாக்கி அவன் மூலமா சம்பந்தமே இல்லாம ஒரு போராட்டம் டெல்லி ஜந்தர் மந்தர்ல இருந்து நாடாளுமன்ற வளாகம் நோக்கி ஒரு பேரணி. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இப்ப இந்த பேரணியை இந்த இளைஞர்கள் நடத்துறாங்க இல்லையா, இதற்கான காரணம் என்ன? இப்போ ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு பேரணியோ ஒரு போராட்டமோ நடத்துறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். இப்போ தமிழ்நாட்டுல நிறைய போராட்டம்லாம் நடந்துச்சு, ஏதாவது ஒரு காரணத்தை மையப்படுத்தி ஒரு போராட்டம் நடக்கும். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா எதுக்காக போராடுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. அங்க இருக்க இளைஞர்கள்ட்ட போயிட்டு நம்ம மைக்க புடிச்சு கேட்டா அவங்க மோடி ஆட்சி அகற்றப்படணும் அப்படிங்கறத சொல்றாங்களே தவிர என்ன காரணம் அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியல அவங்களுக்கு. நீட்டுன்றாங்க, அதுக்கு பிறகு ஊழல்ன்றாங்க. சரி, நீட்ல என்னதான்டா பிரச்சனை, கொஞ்சம் விலக்கி சொல்லுடா அப்படின்னு கேட்டா தெரியல. சரி, ஊழல்னு சொல்றியே, ஏதாவது ஆதாரத்தை எடுத்துட்டு வாடா அப்படின்னு கேட்டா அதுவும் தெரியல. ஆனா எதுக்கு போராட்டம், மோடி பதவி விலகணும், இதை தவிர அவனுங்க வேற எதுவுமே பேச மாட்டேங்கிறானுங்க. ஏன்னா இந்த சின்ன பசங்களுக்கு அங்க அமெரிக்கால இருந்து சில உத்தரவுகள் தூண்டி விட்டு இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த இளைஞர்களை உசுப்பேத்துற விதமா இங்க நம்ம ஏரியாவில இருந்து தென்னிந்தியாவில இருந்து ஒரு பித்துக்குழி அங்க போயிருக்குது. அது வேற யாரும் இல்ல, பிரகாஷ்ராஜ்னு ஒரு பித்துக்குழி. அதாவது இந்த பித்துக்குழி இங்க உள்ளூர்லயே ஓணம் பிடிக்க வக்கு இல்ல, இது அங்க டெல்லியில போய் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. அங்க டெல்லியில போயிட்டு எல்லார்கிட்டையும் கை காட்டிட்டு தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு உடனே அந்த இளைஞர்களை தூண்டி விடுற வேலையை அந்த ஆள் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இந்த இடதுசாரி அமைப்புகள், அப்புறம் காங்கிரஸ் மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள், இதுங்க எல்லாத்துக்கும் இந்த அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் எலும்பு துண்டு போட்டுட்டு இருக்கான். அந்த எலும்பு துண்டுக்கு இந்த நாய்கள்லாம் வாலாட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு முறைகேடாக உருவாக்கப்பட்டது, சும்மா சோசியல் மீடியால உருவாக்குனது. இது வேணும்னே அந்த ஜென்சி இளைஞர்களை இந்தியாவுல ஆட்சிக்கு எதிராக திருப்பணுங்கிறதுக்காக வேணும்னே உருவாக்கப்பட்டதுதான். சோ இப்படி ஒன்றை உருவாக்கி அந்த இளைஞர்களை பாத்தீங்கன்னா அவனுக்கு அரசியல்னு என்னன்னு தெரியாது, சோசியல் மீடியால அதிக மில்லியன் ஃபாலோவர்ஸ் உருவாக்கி பாத்தீங்களா, நரேந்திர மோடியை விட அதிக ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு, பிஜேபியை விட அதிக ஃபாலோவர்ஸ் வந்துருச்சுங்கிறத அந்த இளைஞர்கள்ட்ட காட்டும் பொழுது அவன் என்ன நினைக்கிறான், அதை உண்மைன்னு நம்புறான். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜென்சி இளைஞர்கள் இந்த சோசியல் மீடியால வர்ற எல்லாத்தையும் உண்மைன்னு நம்புறாங்க. சோசியல் மீடியால அதிக ஃபாலோவர்ஸ் வந்துச்சுன்னா அவன் தான் புத்திசாலி, அவன் தான் திறமசாலி அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான மனநிலையில் இருக்கக்கூடிய டீனேஜ் பசங்க, பொண்ணுங்க, இவங்களை தான் டார்கெட் பண்ணி இந்த அந்நிய கைக்கூலிகள் இந்தியாவுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி மூலமா சம்பந்தமே இல்லாம நாடாளுமன்ற முற்றுகை அப்படின்னு ஒரு பேரணியை உருவாக்கி எப்படி இருந்தாலும் காவல்துறை தடுப்பாங்க இல்லையா, தடுப்பாங்க, துப்பாக்கி சூடு நடத்துவாங்க, தண்ணீர் தெளிப்பாங்க, கண்ணீர் புகை குண்டு வீசுவாங்க. சோ இந்த மாதிரி அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறையும் ராணுவமும் ஏதாவது ஒரு நடவடிக்கையை செஞ்சுதான் ஆகணும். அப்படி செய்யும் பொழுது அதை அப்படியே மீடியாவில காட்டி பாருங்க, இளைஞர்களை மோடி அரசு ஒடுக்குகிறது அப்படின்னு மீடியால பேச வச்சு, ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியாக்களும் அமெரிக்காவோட போடுற எலும்பு துண்டுக்கு வேலை பார்க்கிற ஊடகங்கள் தான் இங்க பாத்தீங்கன்னா மீடியாக்கள் ஆபீஸ் மட்டும்தான் அங்க இருக்கும். அந்த ஓனர், அதோட கண்ட்ரோல் எல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவில தான் இருக்கும் எல்லா டிவி சேனலுக்கும்.
இப்ப இந்த மீடியாக்கள் மூலமா இளைஞர்களை ராணுவம் அடிக்குது, காவல்துறை அடிக்குது அப்படின்னு இந்தியா முழுவதும் பரப்ப வேண்டியது, மக்கள் மத்தியில ஆட்சிக்கு கெட்ட பெயரை உருவாக்க வேண்டியது. இளைஞர்களை தூண்டி விட்டு அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட வைக்கிறது, அப்புறம் காவல்துறை ராணுவமும் அடிச்சா மீடியா மூலமாக அடிக்கிறாங்க, குத்துறாங்க, பிதுக்குறாங்க, உதைக்கிறாங்க அப்படின்னு காட்டி அடுத்த எலெக்ஷன்ல மோடி தோற்கடிக்க வேண்டும். சோ இத பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிட்டாங்க, பங்களாதேஷ்லயும் முடிச்சிட்டாங்க. நான் இன்னொரு பாயிண்ட்டும் நம்ம சேனல்ல ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதாவது இந்தியாவிற்கும் மியான்மருக்கும் நடுவுல மலை பிரதேசத்துல ஒரு தனி கிறிஸ்தவ நாட்டை உருவாக்குவதற்கு அமெரிக்கா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம சேனல்ல ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாலேயே வீடியோ எல்லாம் போட்டிருந்தோம். அதுக்கு நல்ல ஆதரவும் இருந்துச்சு. அந்த மியான்மர் இந்தியா பார்டருக்கு நடுவுல ஒரு தனி கிறிஸ்தவ நாட்டை உருவாக்குவதற்காக அந்த வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய நாகாலாந்து, மிசோரம் அந்த மாதிரியான பகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களை தூண்டிவிட்டு அங்க ஒரு ஜாதி கலவரத்தை உருவாக்கி அதன் மூலமா பிரதமர் மோடிக்கு ஒரு குடைச்சல் கொடுத்தாங்க போன ஆட்சியில. சரிங்களா? அதாவது 2019 to 24. இப்ப அதுல பாத்தீங்கன்னா அந்த வடகிழக்கு மாநிலம் முழுவதும் பாஜக ஆட்சியை பிடிச்சிருச்சு. இப்போ அந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல இவங்க ஏன் பிரச்சனையை உண்டு பண்ணாங்க அப்படின்னா, பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணி, மியான்மருக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணி அங்க ஒரு நாட்டை உருவாக்கிடலாம், உள் மாநிலத்துல கலவரத்தை உருவாக்கி ஒரு தனி கிறிஸ்தவ நாட்டை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அமெரிக்கா பிளான் போட்டாங்க. அதை தடுக்கும் விதமாக பாரதிய ஜனதா கட்சி வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதும் ஆட்சியை பிடிச்சாங்க. இப்போ மேற்கு வங்காளத்துல கலவரம் வந்துச்சு, மேற்கு வங்காளத்தையும் ஒடுக்கி அங்கேயும் ஆட்சியை பிடிச்சாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் பாஜக அரசு ஒற்றை கண்ட்ரோல்ல கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இததான் நம்ம சேனல்ல 10 வருஷமா நம்ம சேனல் நடத்திட்டு இருக்கோம். இந்த 10 வருஷமா நாம சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா முழுவதும் ஒரே ஆட்சியின் கீழ் கொண்டு வாங்க, ஒரு கண்ட்ரோல்ல எடுங்க. எல்லா மாநிலத்துக்கும் சும்மா சும்மா எலெக்ஷன் வச்சுக்கிட்டு தேவையில்லாம பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி மக்களாட்சி அப்புறம் ஜனநாயகம் அப்படின்லாம் யோசிச்சீங்கன்னா இங்க இந்தியாவுல இந்துக்கள் அழிக்கப்படுவார்கள். இந்துக்களை அழிச்சிட்டு ஒரு பக்கம் கிறிஸ்தவ நாடாவும் ஒரு பக்கம் முஸ்லிம் நாடாவும் இந்தியாவை துண்டு துண்டா கூறு போட்டுருவாங்க அந்நிய கைகூலிகள். அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா, சைனா மாதிரி இந்தியாவுல ஒற்றை தலைமை ஆட்சியை கொண்டு வாங்க. சரிங்களா? அந்த மாதிரி பிஜேபி இந்தியாவை மாத்தினா மட்டும்தான் இந்தியாவை எதிர்காலத்தில் காப்பாற்ற முடியும், இந்தியாவையும் இந்துக்களையும் காப்பாற்ற முடியும். இந்துக்களுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு நாடு இந்தியா மட்டும்தான். நேபாளம் இருந்துச்சு, அதுவும் சைனா கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களையும் இந்த கலாச்சாரம் பண்பாட்டையும் காப்பாற்றணும் அப்படின்னா சைனா மாதிரி இங்க நாமளும் சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான அந்நிய கைகூலிகளோட வேலையை தடுக்க முடியும், இந்தியாவையும் காப்பாற்ற முடியும். இனிமே பாஜக விழித்துக் கொள்வது நல்லது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே கட்சி ஆட்சி முறையை கொண்டு வந்துருங்க, ஒற்றை கண்ட்ரோல்ல ஆட்சியை கொண்டு வந்துருங்க. இதை சொல்லிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.